வெளிச்சம் ஜெயம் தரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாலிபோட்டம் நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். போன வாரம் நாம் தியானித்தோம், நாம் இருளிலே இராதபடிக்கு வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அப்படியானால் ஏன் இருள் வந்தது என்பதை போன வாரம் நாம் தியானித்தோம். ஆண்டவர்களோடு கூட பேசினதை அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏன் நம்மள இருள் வந்தது. நம்முடைய கண் சரியில்லை, அதனால தான் இருள் வந்தது. ரெண்டாவது, நம்முடைய இருதயம் சரியில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இருதயத்தில் அவர்கள் இருளடைந்தார்கள். இருதயம் இருளடைந்தது காரணம் தப்பானதை சிந்திக்கிறதுனால. மூணாவது, நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போனதாம். காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 11 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பகையாளிகளாய், அதாவது சொந்த சகோதரர்களை பகைக்கிறவர்களாய் இருக்கிறோம். வேதத்தின்படி நடக்காதனால தான் நமக்கு இருள் என்பதை நாம் போன வாரம் தியானித்தோம். இந்த வாரம் எப்படி அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது? ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த வெளிச்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். நல்லது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி, போலியான ஒளி அல்ல, மெய்யான ஒளி. வழியை, சத்தியத்தை, ஜீவனை காண்பித்தவர். அவர் சொன்னார், நானே அந்த வழி, நானே அந்த சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். அவர்தான் மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. இருள் அவர்கள் வாழ்க்கையிலே மூடிக்கொண்டது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருள் போகணும் அப்படின்னா, வெளிச்சம் உள்ள வரணும்னா என்ன செய்கிறது? இயேசு நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி காண்பித்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களில் இருக்கிற அந்த வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:12 வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், என்னை யார் ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்ல, என்னை பின்பற்று. அற்புதமான ஒரு வார்த்தை, என்னை பின்பற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இருளிலே இருக்க மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து போன அந்த பாதையில நம்ம செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது நாம் வேத புஸ்தகத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடை நாம் தொடர்ந்து வரும்படி அவர் சொல்கிறார், உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள், என்னை பின்பற்று. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அழைக்கின்றார். அவர் சொல்றார், நீங்கள் அந்த வளைய மீனை எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை பின்பற்றுங்க? சில வாலிபர்கள் சிலரை பின்பற்றுகிறது உண்டு. சில நடிகர்களை, சில நடிகைகளை பின்பற்றுகிறது உண்டு. சிலரை ரோல் மாடலாக வச்சு அவங்கள பின்பற்றுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரை பின்பற்றுகிற கூட்டம்? இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம்னா அவரை போல நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய தியாகம், அவருடைய அன்பு இல்லை, அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம இயேசுவை போல வாழுகிறோமா? அந்தியோகியா பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்த பிள்ளைகளை தான் பரியாசம் பண்ணாங்களாம். இதை பாருப்பா, கிறிஸ்து அவன் போகிறான், அவன் தான் கிறிஸ்து, அவள் தான் கிறிஸ்து அப்படின்னு பரியாசம் பண்ணாங்களாம். அதில் வந்தது தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற பதம். அப்போ உங்களை இன்னைக்கு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரை பின்பற்றாத இடங்கள், தேவனை பின்பற்ற முடியாத இடங்கள் எதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை சரிப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரை போல வாழ ஆரம்பிங்க. ஒரு சின்ன இடத்தை, சின்ன சூழ்நிலையை நீங்கள் குழம்பும் போது அங்கே நீங்கள் உட்கார்ந்து யோசிங்க. இயேசு இங்கே இருந்திருப்பார், ஆனால் என்ன செய்திருப்பார்? இயேசு இங்கே வாழ்ந்திருந்தா என்ன எப்படி வாழ்ந்திருப்பார்? இயேசு இங்கே இருந்திருந்தா
எப்படி பேசியிருப்பார்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த குழப்பமான சுச்சுவேஷனில் அவர் நம்ம மத்தியில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்? அதை நீங்கள் யோசித்து பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பின்பற்றுகிறவன், எவ்வளவு அழகா தைரியமா ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதுதான் உண்மையான ஒளி. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை பின்பற்றுவோம், உங்கள் இருள் மாறும். ரெண்டாவதாக யோவான் சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்திலே 46வது வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன். நிறைய பேர் என்னிடத்துல கேட்டது உண்டு, இயேசு கிறிஸ்துவம் தன் ஆண்டவன் எங்கேயாவது சொன்னது உண்டா அப்படின்னு. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என்னிடத்துல விசுவாசமாய் இரு, என்னிடத்துல விசுவாசமாய். அவர் எவ்வளோ அருமையாக எவ்வளோ ஆணித்தனமாய் சொல்லுகிறார், என்னை பின்பற்று, என்னிடத்துல விசுவாசமாயிரு. பாருங்க, இது ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. என்கிட்ட விசுவாசமாயிரு, என்கிட்ட. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் என்ன பிரயோஜனமா அவர் சொல்லுகிறார், அங்கே நான் ஒளியாக வந்தேன். அப்படியானால் இருளை உங்களை விட்டு அவர் மாற்றுவார். பாவ இருள், பிசாசின் இருள், உலகத்தின் இருள், இந்த இருளை விட்டு உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னார். இயேசுவின் இடத்துல விசுவாசம் வையுங்கள். உங்க சொந்த மாம்சத்துல, உங்க சொந்த முயற்சியில நீங்க நம்பிக்கை வச்சது போதும். உங்களால வெற்றி அடைய முடியாத சில இடங்களிலே உங்களை நீங்க நம்பி ஓடினது போதும். உங்களை நீங்க சார்ந்து வாழ்ந்தது போதும். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளியினிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைங்க. இயேசுவை விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருங்க. உங்கள் தேவைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்களிலே இயேசுவை விசுவாசியுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல உங்கள் பூரணமான விசுவாசத்தை பதியுங்கள். உங்கள் கண்களை அவர் மேல் பதித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் சந்திப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகளின் மத்தியில நீங்க ஒருவேளை யாரை நான் நம்புவேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தாலும் பிழைப்பான். அதாவது மரணத்திற்கு பின்பாக ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. மரணத்திற்கு பின்பாக ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். பரலோக ராஜ்யத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இது நடக்கும். இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. அந்த விசுவாசத்துல இன்னும் வளருங்க. எப்படி விசுவாசத்தை வளர்க்க முடியும்? வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திருங்க. அதிகமா வசனத்துல ஈடுபாடு செலுத்துங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்க பழகுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை பார்ப்பார். நீங்கள் விசுவாசத்துல இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றுவார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, நீங்க இருள இருக்க மாட்டீங்க. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். மூன்றாவது, அந்த இருள் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் 4ஆம் வசனத்திலே நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். மனம் திரும்பினால் பிரகாசிக்க வைப்பான். மனம் திரும்பாத பட்சத்துல தான் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இப்போ மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுவார். எதுல மனம் திரும்பணும்? எங்கே வீழ்ந்தோமோ, எங்கே வீழ்ச்சி கண்டோமோ, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அன்பு வாலிபரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வீழ்ச்சி கண்டவனாக, ஆரம்ப காலத்தில் இருந்த ஜபத்தை இப்பொழுது செய்ய முடியாமல், ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த வேத சத்தியத்தை அறிகிற அறிவை விட்டு பின்வாங்கி, ஆரம்ப காலத்தில் இருந்த பக்தியை விட்டு பின்வாங்கி, ஆரம்ப நாட்களில் இருந்த வைராக்கியத்தை விட்டு பின்வாங்கி, இன்னைக்கு நீ உலகத்தோட உலகமா வாழ்ந்துக்கிட்டு ஏனோ தானோன்ற ஒரு ஜீவியத்தில் ஜீவித்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. காரணம் என்ன? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை திரும்ப செய்தால் வசனம் சொல்லுகிறது உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க ஆரம்ப அன்பை யோசித்து பாருங்க. இயேசுவை ஏற்றிட்ட புதுசுல இருந்த தியாகத்தை யோசித்து பாருங்க.
ஜெபத்தை யோசித்து பாருங்க, ஊழியத்தை யோசித்து பாருங்க. அன்பு வாலிபரே, ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்றீங்களா? எந்த விதத்திலாவது கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செஞ்சு அதில் ஈடுபடுறீங்களா? எந்த விதத்திலாவது தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களா? உங்களால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்ன? எங்கே வீழ்ச்சி அடைந்தீங்க? அதை சிந்தித்து மனம் திரும்புங்க. நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரை பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா வீழ்ச்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு திரும்ப பழைய அந்த ஆதி அன்புக்கு வரும்போது ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளில் பின்மாற்றத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். நீங்கள் பின்வாங்கி போனால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்க மாட்டார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அலைந்து திரிய பண்ணினதற்கு காரணம் அவர்களுடைய பின்மாற்றம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பின்வாங்கினால் கர்த்தர் உங்களோடு கூட நிற்க முடியாது, வர முடியாது. உங்கள் பின்மாற்றத்திற்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் பாவங்களை இயேசு மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உன் இருளான பாவ வாழ்க்கையிட்டு ஆண்டவர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்பிதான் உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இருளான பிசாசின் அனுபவங்களை விட்டு வெளியே வாங்க. இருளான அந்தகார வாழ்க்கையை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. தவறான வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு வெளியே வாங்க. இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, பிரகாசமுள்ள வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வழியே அந்த மெய்யான வழி. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எப்படி நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பின்பற்றி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசித்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீழ்ச்சியை விட்டு எழும்பி ஆண்டவரே நாங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான வேத வசனங்களுக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க, இந்த அனுபவங்களிலே நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே இருளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுடைய பின்மாற்றத்திலிருந்து இன்று இவர்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளையும் கடிந்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை, விடுதலையை, வெளிச்சத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எகிப்தை விட்டு உடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும், ஆதி அன்புக்கு திரும்பட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் தயவாய் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறவர் அல்லவா? நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவா? உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன வேண்டுதலோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் இப்பொழுது காத்திருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் சந்தியும். இவர்களுக்கு தேவையான அதிசயத்தை நீர் செய்யும். அப்பா, வெளிச்சத்தை காண செய்யும். இருள் மாறட்டும், அந்தகார சூழ்நிலைகள் வெளியேறட்டும். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வாலிபர்களே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே திட்டமாய் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனத்தில் நிலைத்திருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். எனவே நீங்கள் தேவனை பின்பற்றுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசியிருப்பாரானால் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அன்பு வாலிபர்களே, உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் அதை எங்களுக்கு எழுதி நீங்கள் தெரியப்படுத்தலாம். காரணம், கர்த்தர் சித்தமானால் வரப்போகிற நாட்களிலே மாதம் ஒரு நாள் அன்பு சகோதரர் ஜாஷ்வா வெங்கடேஷ் மற்றும் ஒரு சிலர் இணைந்து சில பதில்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம். நூதன உபதேசங்கள் உள்ள காலங்கள், தேவன் அற்ற நிலைமையிலே வாழ்கிற சில சூழ்நிலைகள், இதன் மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்கள். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிரத்யேகமாக ஒளிபரப்புகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381 24863382. செல்போன் 99402121
94